பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி. சிதம்பரம் அருகே சின்ன காரமேடு என்ற ஊரில் அடிப்படை வசதிகள் இல்லாததால் பெண் கொடுக்க கூட மறுப்பதாக குமுறும் கிராம மக்களின் வேதனையை விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு. அந்த காலத்தில் சிட்டிசன் பணம் எடுத்தாங்க, அதாவது சிட்டிசன் இருக்குன்னு அது சொன்னாங்க. இந்த சின்னக்கார மட்டும் இல்லைன்னே சொல்லிக்கிட்டு இருக்காங்க. இதை வரைக்குமே மேப்பிலே கிடையாதுங்கிறாங்க. சின்னக்கார மட்டும் மேப்பிலே கிடையாதுங்கிறாங்க. ஏஐ, ரோபோட் என தொழில்நுட்ப ரீதியாக உலகம் முன்னேறி வரும் காலத்தில் தங்கள் ஊரே ஒட்டுமொத்தமாக புறக்கணிக்கப்படுவதாக புலம்புகின்றனர் சின்ன காரமேடு கிராம மக்கள். கடலூர் மாவட்டம் சிதம்பரம் அருகே உள்ள பரங்கிப்பேட்டை ஊராட்சி ஒன்றியத்திற்கு உட்பட்டதுதான் சின்ன காரமேடு கிராமம். சுமார் 120 குடும்பத்தினர் வசிக்கும் இந்த கிராமமானது மக்கள் வாழ உகந்த இடமில்லை என குற்றம் சாட்டுகின்றனர் கிராம மக்கள். காரணம், குடிக்க நீரின்றி தவிக்கும் நிலைக்கு தள்ளப்பட்டுள்ளதோடு மற்ற கிராமங்களில் உள்ள சாலை வசதி, போக்குவரத்து வசதி, நியாய விலை கடை கூட எட்டாக்கணியாகவே இக்கிராம மக்களுக்கு அமைந்துள்ளது. ஒரு பஞ்சாயத்தில் 3 கிராமம் இருக்குது. அந்த 2 கிராமத்துக்கு தான் சில சின்ன காரமேடுங்கிறத அட்ரஸ் இல்லாத போகுது. எங்களுக்கு ரோடு வசதி இல்லை, சாலை வசதி இல்லை, குடிக்கிற தண்ணி கூட கடகடன்னு விட்டா. அதுவும் சொன்னாக்க தேவனை பார்க்குறோம் லாவனை பார்க்குறாங்க. எங்கள் ரோட்டை கிட்டத்தட்ட 40 வருஷமாக ஒரு செம்பராப்பி கூட போகல எங்கள் தெருவுக்கு. பல முறை தார் சிமெண்ட் ரோடு அளந்துட போகிறாங்க. இதுவரையும் போட்டது கிடையாது. அன்றாட தேவையான குடிநீரும் மாசடைந்து வருவதால் உடல்நிலை பாதிக்கப்படுவதாக மக்கள் வேதனை தெரிவிக்கின்றனர். சாக்கடைக்கும் கீழே, பாலமான சாக்கடைக்கு கீழே இந்த தண்ணி வர்றதால வண்டல் மண் மேலே படிஞ்சு தண்ணியை அந்த தண்ணி தான் எல்லாத்துக்குமே யூஸ். எங்கள் ஊரில் உப்பு தண்ணி கிராமம், அதனால் அதை வச்சு தான் நாங்கள் எல்லாத்தையும் இது பண்ணுவோம். ஆனால் அந்த தண்ணி வண்டல் இருக்கிறதால கிட்னி ஃபால்ட் ஆகும் நிலமை கண்டிப்பாக இருக்குது. பசங்களுக்கெல்லாம் நான் பாதிப்பு கண்டிப்பாக இருக்குது. தண்ணி பிடிச்சி வைக்கிற தண்ணி இருக்குன்னு வச்சுக்க, அந்த தண்ணி சொம்பாலம் முண்டாக்க அந்த தண்ணி என்னன்னாக்கா அப்படியே அந்த சாம்பை மாதிரி அப்படியே அடியில் படிஞ்சிருது அந்த தண்ணி. அதை நாங்கள் தான் மொண்டு குடிக்கிறோம். இப்போ இங்கேயே ஒரு 4-5 பேருக்கு பெரிய ஹாஸ்பிட்டலில் சேர்த்துருக்குறாங்க. போய் பாருங்கள். ஒருத்தவங்களை இன்னைக்கு ஓபிக்கு வர சொல்லியிருக்கிறாங்க. அஸ்வினிங்கிறவங்கள ஓபிக்கு வர சொல்லிட்டாங்க. வயிறு வலின்ட்டு இன்னைக்கு ஓபியில் சேர்க்குறாங்க அவங்கள. மாசடைந்த குடிநீருக்கு கூட 2 கிலோமீட்டர் தூரம் நடக்க வேண்டிய சூழல் நிலவும் நிலையில் சாலை வசதியும் போக்குவரத்து வசதியும் இல்லாததால் பள்ளி கல்லூரிக்கு செல்ல முடியாத சூழல் உள்ளது. இங்கேருந்து பிச்சவரம் போகணுன்னா கூட 2 கிலோமீட்டர் போகணும். அங்கே போனால் தான் பஸ் ஏறணும். அதனால் பசங்க இங்கேருந்து இங்கே 5வது வரைக்கும் தான் அங்கே ஸ்கூல் இருக்குது. 8வது 10வது போகணுன்னா பிச்சவரம் போய் தான் போகணும். அதுக்கு பசங்க போகிறதுக்கான வசதி இல்லாதனால பசங்க ஸ்கூலுக்கே போகிறது கிடையாது. இப்படி அடிப்படை வசதிகளுக்கே அல்லல் படுவதால் ஊரில் பெண் கொடுக்க கூட யாரும் முன் வருவதில்லை எனவும் இந்த கிராம மக்கள் புலம்புகின்றனர். என்ன ஏதுன்னு கண்டுக்க மாட்டாங்க. நாங்களும் தண்ணி குடிக்க படாத பாடுபடுற ஒலையிலையும் சேர்த்துலையும் கஷ்டமா பள்ளிக்கூடம் போக மாட்டேங்குதுவோ, வேலைக்கும் போக மாட்டேங்குதுவோ, ஒலை சேரு கார் வண்டி இல்லாத வந்துட்டு பொண்ணுக்கு மாப்பிள்ளை கொடுக்க மாட்டாங்க, மாப்பிள்ளைக்கு பொண்ணு கொடுக்க மாட்டாங்க. நல்ல ஊர் இல்லை, வீணா போன ஊர், எப்படி பொண்ணு கொடுப்போம் அதுன்னு சொல்கிறாங்க. பலமுறை தங்கள் பிரச்சனைகள் குறித்து முறையிட்டும் பலனளிக்கவில்லை என புலம்பும் ஊர் மக்கள் தங்கள் சாலை வசதியை சீர் செய்ய பணம் புரட்டி சாலையில் உள்ள சீம கருவேலை மரங்களை அப்புறப்படுத்தும் பணியில் ஈடுபட்டு வருகின்றனர். மேலும் தங்களுக்கு உரிய வசதிகள் செய்து தரவில்லை என்றால் இதேபோன்று கஷ்டப்பட்டு இறக்க வேண்டிய நிலைதான் என ஆதங்கத்துடன் தெரிவிக்கின்றனர். எங்களுக்கு தண்ணி வசதி கிடையாது, ரோடு வசதி கிடையாது, பஸ் வசதி கிடையாது. நாங்கள் இந்த கிராமத்தில் ரொம்ப குடும்பம் பண்ணுறோம். சாக்கடை தண்ணியை குடிக்கிறோம். எங்களுக்கு சுத்தமான கொள்ளிடத்து தண்ணி எங்களுக்கு வேணும். இல்லைன்னா நாங்கள் எல்லாம் ஒருத்தராக கஷ்டப்பட்டு தான் சாகணும். அது உங்களை எல்லாம் பாதிக்கும். எங்களுக்கு நல்ல வசதியை தேடி கொடுங்க. தங்கள் ஊரின் நிலையை கருத்தில் கொண்டு மாவட்ட நிர்வாகமும் தமிழக அரசும் ஒன்றிணைந்து நிரந்தர தீர்வுக்கான வழிவகை செய்ய வேண்டும் என உருக்கத்துடன் கோரிக்கை விடுக்கின்றனர் சின்ன காரமேடு கிராம மக்கள். தந்தி டிவி செய்திகளுக்காக சிதம்பரத்திலிருந்து செய்தியாளர் கண்ணதாசன். பெராண்டா ரேஸ் பேங்கிங் மற்றும் கவர்மெண்ட் தேர்வுகளுக்கான ஆன்லைன் மற்றும் ஆஃப்லைன் பயிற்சி.